இன்றைக்கி வீடியோவில் பொட்டுக்கல்ல வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு பொட்டுக்கல்ல ஒரு கப் எடுத்துக்கோங்க. நான் 100 கிராம் பொட்டுக்கல்ல எடுத்திருக்கேன். அதை ஒரு பேனில் 2 மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 2 மினிட்ஸ் வறுத்தா போதும், டார்க் கலராக வரணும்னு அவசியம் இல்லை. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அதில் ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி அதே பேனில் ஒரு கப் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த கப்பால் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பாலே ஒரு கப் நல்லா வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் அந்த வெல்லத்தை வடிகட்டிட்டு திரும்பவும் ஆட் பண்ணிக்கோங்க. பாகுபதம் வரணும்னு அவசியம் இல்லை, வெல்லம் நல்லா கரைஞ்சிருந்தால் போதும். வெல்லம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலையை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா 2 ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும், பேனில் ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நட்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணி கொடுங்க. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியான ஸ்நாக்கை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.